بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையை பொறுத்தவரை இமாமுக்கும் தனியாக தொழக்கூடியவருக்கும் ஓதக்கூடிய விஷயங்களிலோ அல்லது தொழுகையினுடைய மற்ற ஏனைய காரியங்களிலோ பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இருக்காது. ரெண்டு பேருடைய தொழுகையும் ஒரே மாதிரியானதாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவருடைய தொழுகையில்தான் சில வித்தியாசங்கள் உண்டு, கவனிக்க வேண்டிய சில செய்திகள் உண்டு. நிறைய பேருக்கு சந்தேகமும் அதில்தான் ஏற்படுகிறது. எனவேதான் ஜமாத்து தொழுகையை குறித்து அது சார்ந்த சட்டங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது, இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர் அந்த நேரத்தில் அவர் என்ன ஓதணும். பொதுவாக ருக்குவிலும் சுஜூதிலும் அத்தஹியாத் இருப்பிலும் அங்கே ஓதப்பட வேண்டிய தஸ்பீகுகளையும் துவாக்களையும் சலவாத்துக்களையும் எல்லாருமே ஓதிடுவோம். ஆனால் கேள்வி எதில் வரும் அப்படின்னு சொன்னால், தக்பீர் கட்டி நாம் நிற்கக்கூடிய அந்த நிலை, கியாம் என்று சொல்வார்கள். அந்த கியாமில் இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர் என்ன ஓதணும் அப்படிங்கிறது தான் அன்றைக்கி நிறைய பேருடைய கேள்வியாகவும் சந்தேகமாகவும் இருக்குது. இதை நான் கொஞ்சம் விரிவாக பார்த்தாக வேண்டும். ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களை பொறுத்தவரை இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர் அவர் எதையும் ஓத தேவையில்லை. ஏனென்றால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். மன் ஸல்லா ஹல்ஃபல் இமாமி ஃபஇன்ன கிராஅத்தல் இமாமி லஹு கிராஅத்துன். இமாமுக்கு பின்னால் ஒருவர் நின்று தொழுதால் இமாமுடைய கிராஅத்தை அவருக்கு போதுமானதாக அமைந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர் எதையும் ஓத தேவையில்லை, ஏன்னா இமாம் ஓதுறாரு, அதுவே அவருக்கும் போதுமானதாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை இமாம் சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளாக இருக்கட்டும் அல்லது மௌனமாக ஓதக்கூடிய தொழுகைகளாக இருக்கட்டும், பின்னால் நின்று தொழக்கூடியவர் எதையும் ஓதக்கூடாது. ஃபாத்திஹாவிற்கு முன்னால் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக என்று ஓதுவார்கள். இதை சனா என்று குறிப்பிடுவார்கள். அதை மட்டும் ஓதிக்கொள்ள வேண்டும். அதுவும் இமாம் மௌனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டுமே ஓதலாம். இமாம் சப்தமிட்டு ஓத ஆரம்பித்து விட்டால் அதையும் ஓதக்கூடாது என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை இந்த சனாவை தவிர்த்து சூரா ஃபாத்திஹாவோ அல்லது துணை சூறாவோ இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஓதுவது மக்ரூஹ் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே மௌனமாகத்தான் இருக்க வேண்டும். ஷாஃபி மதுஹபில் வஜ்ஜஹத் ஓதுவாங்க, ஃபாத்திஹா சூரா ஓதுவாங்க, அதுக்கு பிறகு துணை சூரா ஓதுவாங்க. இந்த மூன்றுமே தனித்தனியாக நாம் பார்த்து விடலாம். முதல்ல வஜ்ஜஹத்தை பொறுத்தவரை இமாம் சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளாக இருந்தால் அவர் இடையில் ஓதாமல் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைத்தால் வஜ்ஜஹத்து ஓதிக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் ஓதக்கூடாது. மௌனமாக ஓதக்கூடிய தொழுகைகளாக இருந்தால் வஜ்ஜஹத்து ஓதி ஃபாத்திஹா சூராவும் ஓதி ருக்குவில் போய் இமாமோடு சேர்ந்து விட முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் வஜ்ஜஹத்து ஓதலாம், இல்லைனா வஜ்ஜஹத் ஓதக்கூடாது என்று கூறுகிறார்கள். ஃபாத்திஹா சூராவை பொறுத்தவரை ஷாஃபி மதுஹபில் எல்லா ரக்காத்துகளிலும் ஒருவர் அதை ஓதியாக வேண்டும். அவர் தனியாக தொழுதாலும் சரி, இமாமாக நின்று தொழுதாலும் சரி, அல்லது இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய மாமுமாக இருந்தாலும் சரி, இமாம் சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளாக இருந்தாலும் சரி அல்லது மௌனமாக ஓதக்கூடிய தொழுகைகளாக இருந்தாலும் சரி, எல்லா தொழுகைகளிலும் எல்லா ரக்காத்துகளிலும் ஒருவர் ஃபாத்திஹா சூராவை கட்டாயம் ஓத வேண்டும் என்று சொல்கிறார்கள். காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸலாத லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். ஃபாத்திஹா சூரா ஓதாதவருக்கு தொழுகை இல்லை என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லா தொழுகையின் ரக்காத்துகளிலும் ஒருவர் ஃபாத்திஹா சூராவை கட்டாயமாக ஓத வேண்டும் என்று சொல்கிறார்கள். இமாம் மௌனமாக இருக்கக்கூடிய நிலைகளாக இருந்தாலும் சரி, இமாம் சப்தமிட்டு ஓதக்கூடிய நிலைகளாக இருந்தாலும் சரி,
கட்டாயமாக ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் அவர்கள் சொல்கிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமுடைய கிராஅத்து பின்னால் தொழக்கூடியவருக்கும் போதுமானதாக ஆகிவிடும் என்ற ஹதீஸை அடிப்படையாக வைத்து பின்னால் தொழக்கூடியவர் ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டியதில்லை என்று சொல்கிறார்கள். துணை சூறாவை பொறுத்தவரை ஷாஃபி மதுஹபில் முதல் 2 ரக்காத்துக்களில் இமாம் மௌனமாக இருக்கக்கூடிய நிலை மட்டும் ஓதிக்கொள்ள வேண்டும். இமாம் கிராத் ஓதக்கூடிய நிலைகளில் துணை சூறாவை ஓதக்கூடாது என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர் என்ன ஓத வேண்டும், அதை எப்படி ஓத வேண்டும் என்பதை குறித்து விரிவான சட்டங்கள் மார்க்க சட்ட நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து உள்வாங்கிக் கொண்டு நம் தொழுகைகளை அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தொழுகை மற்றும் ஏனைய எல்லா வணக்க வழிபாடுகளை குறைவின்றி நிறைவாக ஏற்றுக்கொண்டு மகத்தான நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.